வெல்கம் பேக் ரன் ரூபி கப்பல். இன்றைக்கு நாங்கள் ட்ரெயினில் போக போகிறோம். ஆனால் ட்ரெயின் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இப்படியா 6:10க்கு வெளிக்கிறதா சொல்லியிருந்தது. நாங்கள் எழுப்பினதே 5:40. என்ன ரூபினா? 5:30 குழம்பியும் நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சது. அதனால் நாங்கள் என்ன செய்யலாங்கன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் நாவற்குழிக்கு போகலாம்னு பிளான் போட்டிருந்தோம் நாங்கள். ஆனால் நாவற்குழியிலேயும் ட்ரெயின் தாண்டிட்டுது. இப்போ நாங்கள் பஸ் ஒன்றில் ஏறி சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருந்தால் நாங்கள் ட்ரெயினில் போகிறோம். என்ன ரூபினா? இதால நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் ரயிலில் போகிறோம். என்ன எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் ரயிலில் போகல. 2 வருஷத்துக்கு அப்புறம் ரயிலில் போகிறோம். சில இடங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க, நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு லீவ் வேண்டபடினா ஆண்டு நான் பழகிட்டேன். சரி, தொடர்ந்து என்ன காட்ட போகிறோம். எனக்கு சரியா கலைக்கு என்ன சொன்னால் நாங்கள் சரியான தூரம் நடந்து வரோம். நல்ல கிழமை ட்ரெயின் பேர் இல்லை என்ன எனக்கு டிக்கெட் எடுக்கணும். அப்படியே பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் தூரத்தில் சாவகச்சேரி. நிறைய பேர் நிற்கணும் போட்டேன். அதிலே எவ்வளோ டிக்கெட் கூட தெரியல. 2 வருஷம் ஆச்சு. இடத்த பாருங்க அப்படி நல்லா இருக்கு. சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் சுமையாக தான் இருக்கு. இது ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்தாண்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன். ஆரம்ப காலங்களில் இருந்த சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷனும் இப்போ இருக்கிற சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்குமான வித்தியாசத்தை பாருங்க. நிறைய டெவலப்மெண்ட். இதால போ. எப்படியும் ஒரு கிலோமீட்டர் நடந்திருப்போம். என்ன ரைட், இதுதான் அழகிய சாவகச்சேரி. இதில் முன்னுக்கு அழகா பூ கொண்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. டிக்கெட் கேளுங்க. தேர்ட் கிளாஸ் தான் நாங்கள் போகக்கூடிய பட்ஜெட். இதில் வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்குவோம். இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் பழமையாக ட்ரெயின் ஒன்று போகிறோம். உத்திரதேவி அப்படி யாழ்ப்பாணத்துலேருந்து 6 மணிக்கு வலிக்கிறோம். அந்த ட்ரெயின் தான் பெரிதெண்ணச்சு போட்டு 6 மணியை தாண்டினுமே நாங்கள் யாழ்ப்பாணம் போக வேண்டும் போட்டு தான் நாங்கள் அடிச்சு பிடிச்சி வசதியெல்லாம் மாதிரி இப்போ சாவச்சேரி வந்து நாங்கள் சாவச்சேரி வந்து கேட்ட அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுக்கக்கூடிய பேர் இருந்தது. அந்த ட்ரெயின் நிப்பாட்டி கனகாலமாச்சு தான். காரணம் நாங்கள் எவ்வளோ அப்டேட் இல்லாமல் இருக்கிறோம்ண்டு. இப்போ நாங்கள் இப்போ ட்ரெயிலுக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறோம். இந்த ட்ரெயின் பேர் அந்த ட்ரெயின் இப்போ எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போவோம். பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போதும். லேட் ஆகும். இப்போ அவச்சேரிக்கு ஒரு 7 மணி அப்படி தான் பிரம்மண்ட மாதிரி சொல்லியிருக்கணும். பாருங்க, இப்படி நாங்கள் 2-3 பேர்ட்ட கேட்டுருந்து நம்ம சொன்னால் நாங்கள் நேரடியாகவே யாழ்ப்பாணத்தில் போய் ஏறி இருக்கலாம். என்ன ஸ்டேஷனையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கலாம். பரவாயில்ல, பொதுவாக எல்லாருமே யாழ்ப்பாண ஸ்டேஷன் காட்டுறதால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாவகச்சேரி ஸ்டேஷன் நல்லா இருக்கு. மேலே இந்த இடம்
லொக்கேஷன் இது ஆரம்ப காலங்கள் இருந்த இடத்தை விட இப்போ கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது. ஆனால் அந்த பழைய சிவர் இருக்குது பார்த்தீங்களா, ஆரம்ப காலங்களில் அந்த பழைய சிவர் இருக்குது, அந்த பெரிய மதல், அந்த மதல் இன்னுமே இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இஞ்சால புதுசாக காட்டியிருக்கணும், ஸ்டேஷனும் சரி எல்லாமே இஞ்சால புதுசாக காட்டியிருக்கணும். சாப்பிட்டு வந்திருக்கலாம் பக்கத்தில் கடை இல்லை, இல்லாட்டி போய் வந்துடலாம். ட்ரெயினுக்கு வருந்தார். சரி, ட்ரெயின் 7 மணி தான் வரும். தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டிருங்கோ. நாங்கள் எங்கே போகிறோம், இலங்கையினுடைய ரயில் பயணம் எப்படி இருக்கு. நாங்கள் அந்த மைக் இல்லாதபடியால் கதைக்கிறது தெளிவாக கேட்க வரையில கொடுத்து 2 மாதம் மைக் இன்னும் வரையில 28,000 கொடுத்து 3 மாசத்துல பல யாரும் அந்த காசு அவங்களுக்கு புதுசு தரம் புரண்டியோட வேணா புதுசு தரணும், இல்லாட்டி மாத்தி தர்றாங்களே. இல்லை, கஷ்டமா கிடையாது மைக் இல்லாம கத்தி கதைக்க கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது வந்து ட்ரெயினோட 3rd கிளாஸுக்கு தான் போகிறோம். அங்கால 2nd கிளாஸ் இருக்குது, இது 3rd கிளாஸ். இன்றைக்கு வந்து விடுமுறை என்றதால் வந்து கனம் வந்து குறைவாக தான் இருக்கணும், நிறைய சீட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதால் வந்து எங்களோட பயணத்தை வந்து மிகவும் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உண்மையாகவே மிகவும் சந்தோஷமான ஒரு பயணமாக தான் எங்களுக்கு இந்த பயணம் அமைய போகுது. அடுத்த காணொலியில் வந்து இந்த ட்ரெயினை உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டி என்னென்ன மாதிரி ரயில் பயணம், என்னென்ன இடங்களை பார்க்கலாம் என்றதை பற்றி அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி.